my god. Hello everyone, what's up? Welcome back to my channel, Sadhna Movies Reaction. So guys, today I'm going to react on the climax scene of Asuran movie. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested in this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram, link will be in description box. But for now, let's start. ஒவ்வொரு மட்டமும் இளவு விழுந்தாதான் உங்களுக்கு எல்லாம் சுடுகாட்டு பிரச்சனை பத்தி நினைவு வரும். என்னடே தொடர்ந்து போராடணுமா, அது ஒரு வழி பண்ணணுமான்னு கிடையாது. மத்த பாடலை எதிர்த்து இங்க வந்து நிக்க வேண்டிய மனு கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. சரி வாங்க. என்ன சிவசாமி இந்த பக்கம் எல்லாம் இருந்தது? பையன் யாரு? சின்னவனா? ஆமாங்க. பள்ளிக்கூடத்துல சேர்க்க வந்தியா? வந்துடுறேன். என்ன பண்ணா? வடக்கூரா யாரு? தெரியும், கொலையில சம்பந்தப்பட்ட. சொல்லு வெட்டிட்டான். He's like father like son. அவனுங்க ஆளுவ எல்லா திசையிலையும் தேடிட்டு இருக்கானு. யாருக்கு நிச்சயக்காம இங்க வந்து சேர்றதுக்கே 2 நாள் ஆயிட்டு. எத்தனை வயசு அவனுக்கு? 16. அவசரப்பட்டுட்டான். வடக்குறானால தான் எங்கள் அண்ணன் செத்தான்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த ஆள் மேலே போலீஸ் எந்த கேஸும் பதியல. நீங்களும் தான் கேஸ் போட்டியே, தண்டனை வாங்கி கொடுக்க முடியலல்ல? இல்லை, சும்மா இல்ல சரியாதான் பேசுதான். அவனுக்கு தண்டனை கிடைக்காத நினச்சி எங்கள் அம்மா தினமும் அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லை. அவனை கொன்னாலாவது அவன் நிம்மதியாக இருப்பான் தான் நான் அவனை கொன்னேன். இல்லை, வெளியே போயிரு. பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு. கேஸ்ல என் பெரியும் சேர்த்து தான் பதிஞ்சிருக்காங்க. செஞ்சது நான் தான். அவனுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, ஏதாவது மாற்றி போட முடியும். கோட்டிக்கார மாதிரி பேசாது. இப்போ நீ அவன் கூட இருக்கிறதான் பாதுகாப்பு. நீ கொலையை ஏற்றுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா அவன் உயிருக்கு வேண்டிய உத்தரவாதம். சத்த ஆட்கள் சும்மா விட்டுருவாங்கன்னு நினைச்சியா? உண்மையாகவும் அவனை நீ காப்பாற்றணும்னு நினைச்சா நாளைக்கு 2 பேரும் கோர்ட்டில் சரண்டரா இருங்க. ஐயா, ஜெயில் வாழ்க்கையை தான் தாங்குற வயசாயா? 16 வயசு தானே. சரண்டர் ஆனால் தட்டப்பாறை மைனர் ஜெயில தான் போடுவாங்க. அங்கே இருக்கிற சூப்பரிண்டென்ட் நம்ம மூவ்மெண்ட்டுக்கு சேர்ந்த ஆள் தான். நான் சொல்லி விடுதேன், நல்லா பார்த்துக்கிடுவான். என்ன யோசிக்க? நீங்க உத்தரவாதம் கொடுக்கீங்க, இனி யோசிக்க ஒன்றும் இல்லை. பேசுறீங்கய்யா. பெரிய மனுஷா போய் சாப்பிடுங்க. காலைல கோர்ட்டுக்கு அப்பா பத்திரமா கூட்டு வந்துருங்க. என்ன வாங்கப்பா, அரசாங்கத்திட்ட மனு கொடுத்துட்டா அப்படியே விட்டுருவீங்களா? போராடணுமையா என்கிட்ட வந்து சொன்னதே சொல்லிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. காட்டுல இருட்டுக்குள்ளே தடம் பார்க்க வேண்டி உன்னால அந்த குடிகார பிடிக்க முடியலன்னு என்ன நம்ம சொல்லுத. காட்டை அவனும் துப்புரவா தெரிஞ்சு வச்சிருக்கான். கூடிய சீக்கிரம் பிடிச்சிருந்தேன். உங்க ஆளுங்கனால அவனை ஒண்ணும் செய்யாம விட்டுட்டியோ? தம்பி அப்படிலாம் நினைக்காதே. என்னதான் தங்கத்தட்டுல சோத்த வச்சாலும் நாய் நக்கி திங்கும். வெங்கடேஷ், உங்க அண்ணன் எங்க அப்பாக்கு செஞ்ச உதவிக்காக மனசுக்கு பிடிக்கலனால எவ்வளவு செஞ்சிருக்கேன். அதே விசுவாசத்துக்காக இப்ப உன்னை விட்டு போறேன். அப்பதே சொல்லிருந்தா வேற ஆட்களை வச்சு பிடிச்சிருப்போம்ல. இப்ப வந்து சொல்லுத அவன் தப்பிச்சு போறதுக்கு ராத்திரி பூரா நேரம் கொடுத்து இப்ப வந்து சொல்லுதியா? இவன் கூடவே இருக்காங்கல்ல உங்க ஆளுங்க, அவங்கள வச்சு பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் நீ சொல்லாத. யாரை வச்சு எங்க எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிட்டேன். Oh, where are they going? Oh. He will tell. ஹலோ, அப்போ கண்டிப்பா அவன் பயிலோட அங்க வருவான். அங்கேயே இருங்களா? அப்பா பேரு என்ன இங்க வரைக்க போடுறது? சார், அவன் ஏற்கனவே 4 மட்டும் தப்பிச்சு ஓடி இருக்கான். எங்க சிவசாமி? அவரு வர சொல்லிதான் நான் வந்திருக்கேன் சாமி. வந்துருவாரு. இப்போ செருப்பு வேணும்ப்பா. பய காலுக்கு ஏற்ற மாதிரி வேணும். சரியா இருக்குப்பா. என்ன இந்த பக்கம்? ஒருத்தர் வர சொன்னாரு, பார்க்க வந்தேன். சரி போய் பாரு. அவன் கண்டிப்பா வருவாயா? Where are they? Will they be able to come? பயலோ எல்லாரும் விட்டானுல. கவனமா இருக்கணும், விட்டுவே கூட. தெரியுதா? என்ன கையில வச்சுட்டு அலையிற, சாக்கடையில போட்டு வந்து இரு. நாங்க எங்க சொல்லி நிக்கோம். உங்களுக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? போட்டுறது வடக்குற ஆளு நிக்கானு. சார் வாங்க சார், சாப்பிடுங்க. என் கிளைண்ட் ஒருத்தர் வரணும். அது கொஞ்சம் லேட். வரட்டும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாத்துக்கிறேன் சார். ஒரு 4 பேர் என்ன சார்? நீ எங்கம்மா போற? வீட்டையாக்கு சோறு கொண்டுட்டு போறேன் சார். சரி போ. ஓ
சட்டத்தை கொடுத்துருக்கான் சிங்கப்பூரா அவன்கிட்ட மாட்டிக்கிடுவான் அப்புறம் நம்மளுக்கு தான் கஷ்டம் ஐயா நம்மள மீறி ஒரு கொசு கூட நுழைய முடியாதுயா அதை சொல்லு ஓ ஆச்சரியப்படாது பார்த்துக்கோ. ஓ வாசலுக்கு போ. இங்கேயும் காக்கல. பாரு சாமி இங்க எதுக்கு அடிச்சிட்டு இருக்க அவரோட வக்கீலா மேஜிஸ்ட்ரேட்டியா நிப்பாரா ம். பாதி காலையிலேயே கோர்ட்டுக்கு வரணும் அவங்க கிட்ட சின்ன பையன் சொல்லி தானே அனுப்புறேன் நான் கோர்ட்டுக்கு வரல. ஆறு வந்து சீக்கிரம் வர சொல்லுங்க சரி சார் வந்துருவாங்க சாமி. இந்த பாரு எப்படி என் மூஞ்சிலே முழிக்க வேண்டாம் சார் ஓ இங்க எதுக்கே வந்திருக்க அதான் நீயே பாத்துக்கிட்டு தானே போனேன் அப்படியே போக வேண்டியதானே இல்லையா கோர்ட்ல நிலைமை சரியில்லை. உள்ள வராது அப்படியே போயிரு ஜட்ஜி ஜூனியர் அவன்கிட்ட கெஞ்ச விட்டு எல்லாம் பெரிய ஆயிட்டீங்க ஓ. உங்க வாழ்க்கை நீங்களே பாத்துக்கிடுங்க அப்படிலாம் நினைச்சிருந்தா திரும்ப இங்க வந்திருப்பானாயா. நாங்க கோர்ட்டுக்கு வரோன்னு அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு பாத்துக்கிடுங்க. அவன் அருவாள் மறைச்சிக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டானுவ. கோர்ட்டுக்குள்ள உருண்டை வீசி பிரச்சனை இன்னும் பெருசாக கூடாது தான் வந்துட்டேன். நீங்க மனசு வச்சா இந்த பிரச்சனையை பேசி முடிக்கலாம்யா. என்னடே பண்ண சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் காடு கிடக்கு பாத்துங்க. அதான் அவனுக்கு கண்ணு அவ்வளவு உறுத்துது. அந்த காட்டை வேணா நான் கொடுக்க. உள்ள மேல கேஸ் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டரை பஞ்சாயத்து பேசி முடிச்சு விட சொல்லுங்க ஐயா. மேஜிஸ்ட்ரேட் நீங்க ஏதோ பேசணும்னு சொல்லுங்க நரசிம்மா மர்டர் கேஸ் accused is the mind. That is the way the problem is the case is. இது என்ன கோர்ட்டா தமிழ்ல பேச தொலைய இங்கிலீஷ் பேசுற சாரி சார் இறந்து போனவர் ரொம்ப செல்வாக்கான ஆளு சார். சரி ஆனா கோர்ட்ல சரண்டர் ஆக வந்தவனை நீ ஏன் பிடிக்க பாக்க உனக்கே இந்த கேஸ்ல இவ்வளவு ஆர்வம் சார் அந்த பையனை கொள்ளுறதுக்காக அந்த குடும்பத்தை சேர்ந்தவனுங்க அழைஞ்சிட்டு இருக்கானுங்க சார். ஓ ஆனர் வருஷத்துக்காக என்னன்னாலும் பண்ணுவானு அவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம டியூட்டி தான் சார். Is the way. அவனோளுக்கு சிவசாமியோட காடு வேணும் வேணுமா வேண்டாம் சார் கேட்கும் போதே கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது சார். 2 உயிர் போயிருக்காது சார். ஓ இதை பத்தி பேச பஞ்சாயத்து கூட்ட சார் நாம எப்படி சார் அதை கூப்பிட முடியும்? அவங்களுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன். ஒண்ணு இந்த பஞ்சாயத்தை கூட்டி சுமூகமா பேசி முடிக்குது, இல்ல சிவசாமி பையனை கொல்ற முயற்சியில நரசிம்மா குடும்பத்துல இருக்க அத்தனை ஆம்பளையும் சாவுது. சாட்சி கிட்ட தெளிவா எழுதி வாங்கிடுங்க. ஓ they gave the land. பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு பஞ்சாயத்து தீர்ப்பா மீறக்கூடாதுப்பா நீங்க என்ன சொல்லுதீங்களோ அதுபடி நடக்கும். நீ என்னடே சொல்லுத நாங்களும் ஒத்துட்டு தானே வந்திருக்கோம். சொல்லுங்க கேட்டு கொடுத்தோம். என்னாச்சு அவங்க ஆளுங்க நம்ம காட்டுல 1000 பேர் வேலை செய்தாங்க. நாங்க ஊருக்குள்ள கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுதோம். அவங்களையும் எங்களையும் ஒன்னா உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கியே. எப்பா சும்மா நாங்களே பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம்னு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கோம். நீ என்னத்தையாச்சும் பேசி இலை இழுத்து விட்டுற. ம். பஞ்சாயத்து என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்க கட்டுப்படுதோம். இங்க பாருங்க அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொத்து தான். நரசிம்மா சத்தத்துக்கு ஈடா இதை அவன் கரையம் பண்ணி கொடுக்கான். ஒரு உயிர் போனதுக்கு நல்ல ஈடாகுமான்னா ஆகாதுதான். ஆனா சிவசாமியோட மூத்த மவனை அவன் ஆட வச்சு கொல்ல போய் தான் நரசிம்மனோட உயிர். நியாயமா பார்த்தா நீங்க தான் சிவசாமிக்கு நஷ்ட ஈடு தரணும். இப்ப அவன் புள்ளைய காப்பாத்திக்கிறதுக்காக அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்தை உங்களுக்கு எழுதி தாரேங்க. உங்களுக்கும் கேஸ முடிக்கும். இந்த மர்டர் பண்ணதை நான் தான் சிவசாமி ஏத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் யாரும் அந்த பையன் சிதம்பரத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி அப்ப அவனை மட்டும் வந்து பஞ்சாயத்து காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சொத்தையும் கொடுத்து காலில் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? காலில் வந்து கேஸ் இல்லாம பண்ணிருக்கீங்களா? அது எப்படி அப்ப சார்? சொல்லுங்க. என் புள்ள யாரு காலையும் விழ மாட்டான். ம். சும்மா வந்துட்டு போக சொல்லுப்பா. ஏயா போலீஸ் இருக்கும்போது பயல வர சொல்லுதீங்க அப்புறம் தூக்கிட்டு போறதுக்கா? ஏ முருகேசா என்னடே இப்படி பேசுத? நான் அப்படிலாம் பண்ணுவேனா? நீங்க போலீஸ்காரர் தானே உங்களை எப்படி நம்ப சொல்லுதீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நாங்க சும்மா இருந்தாலும் இவனுக்கு சும்மா கிடக்க மாட்டானு. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க பொறுப்பேத்துக்கிட முடியாது. சிவசாமியை கோர்ட்ல சரண்டர் ஆக சொல்லுங்க. அப்புறம் எங்க பேர்ல காட்ட பதிவு பண்ண முடியாது. அதான் தெரியுமே யார் பேர்ல பண்ணணும். இந்த இருக்காமல சொல்லல அவன் பேர்ல எழுதி கொடுக்க சொல்லுங்க. Why they left his son alone there? ஏ தம்பி என்ன எந்திரிச்சிட்டே எங்க போற? உன்னைய தாண்டி எங்க போற? சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வந்துருது. அப்பா இங்க தானே உட்கார சொன்னாரு. இல்ல ஒண்ணு திரும்பிட்டு வந்துரு. ரொம்ப தூரம் போயிடாதே. Why he's doing that? ரொம்ப நன்றிங்க. அழாதுமா பிள்ளைங்க எத்தனை எழுத்து போடுவே ம். அழாது. என்னையா எதுவும் புசுக்குன்னு ஒத்துக்கிட்டானுவ. அதான் எனக்கும் புரியல. கவனமா இருக்கணும். ம். நீ சரண்டர் ஆகிற வரைக்கும் உன் பையன் விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இரு. ஓ நீ ஒண்ணு பண்ணு. முதல்ல சிதம்பரத்தை ஒரு பத்திரமான இடத்துல விட்டுட்டு அப்புறம் வந்து என்ன வீட்டை பாரு. இப்பமே போணுமா? இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இருந்துட்டு காலையில போலாம்ல? இல்லம்மா இப்பவே போனா தான் சரியா. ம். நீர் ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லிட்டு போறோம். பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போ சொல்லி. நீர் இருக்கும் போதே அடங்க மாட்டான்.
பூசாரி இருந்தாருன்னா தீவாரனை காட்ட சொல்லு. இந்த சொல்ல மட்டும் நம்ம குடும்பத்துக்கு தோணும். Oh, but he இங்க left தானே from இருக்கான்னு there சொன்னாரு. already. இங்க தான் இருக்க சொல்லிட்டு வந்தேன். அவன் எங்க இருக்க போறான்? காலைல வெந்நீர் ஊத்தின மாதிரி எங்கேயாவது பறந்துட்டு இருக்கும். பூசாரி பயல எங்க காணோம்? இதான் எங்கேயோ ஒண்ணுக்கு போறீங்க போனா. ஏய் முருகேசா முருகேசா எங்கடா போய் தொலைஞ்சா? உன்னை தேடி அந்த ஆள அலைஞ்சிட்டு நீ வரானே. என்ன தேடுது? அதான் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டியா? அப்புறம் என்ன? இந்த நேரத்துல பேசுற பேச்சாப்பா இது? இந்தப்பா இத முதல்ல புடி. எனக்கு எதுக்குப்பா அவன் சொத்து? எத்தனை வருஷமா அவன் கூட இருக்கு. அவனுக்காக என் கையை கொடுத்துருக்கேன். எனக்கே ஒரு செய்யல. அவங்க வார்த்தையை நீ எப்படிப்பா நம்புன? பஞ்சாயத்துல நீ காட்டை எழுதி கொடுத்த அதே நேரத்துல சிதம்பரத்தை புடிச்சானுப்பா. கோமாவே வடக்கூரான எந்த இடத்துல வச்சு வெட்டி கொன்னானோ அதே இடத்துல அவனை கொல்லுறதுக்கு தூக்கிட்டு போயிருக்கான். Oh, ஊருக்கு போய் நம்ம ஆளு விட்டு சொல்லுங்க மச்சான். oh my God. ஏய் அவனை வெட்டிடாத. இந்த சின்ன புலிய அடிச்சே போடணும். ஏய் வெங்கடேஷ், ஒரு சின்ன பேல போட்டு என்னடா இந்த அடி அடிச்சிட்டு இருக்கியா? எங்க அண்ணனை கொல்லும் போது எல்லாம் வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. ஏன் பாருங்க, பஞ்சாயத்து மீறி நீ பண்ணது சரி கிடையாது பாத்துக்கோ. பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்ட எங்க குடும்ப கௌரவம் என்ன வருது? இவன் செத்தாதான் அது முடியும். உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, ஊருக்கே பிரச்சனை. அப்புறம் நாங்க யாரும் வரமாட்டோம், நீ தான் தனியா பாத்துக்கணும். அடிக்க எப்படி நீ சொன்ன பேச்ச கேட்காம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா உங்க ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதோட ஒரு வழியில பாத்துக்கோ. எப்பா ஊர்க்காரங்க யாரும் இதுல தலையிடாங்க. இதனால வர எந்த லாப நட்டத்தையும் அந்த குடும்பமே பாத்து கிடக்கும். நமக்கு எந்த சம்பந்தமும். Oh, he came again. Oh my God. I'm already having goosebumps. Oh my God. Oh my God. Oh my God. Whoa. Sorry. Dead. Oh my God. Oh. சாம்பரா போல. போல. அப்பா பத்தி யோசிக்காத போ. Oh. ஏய் போய் சொல்ல. சுத்தாலும் போறல. விட மாட்டீங்களா? Oh. What the hell is happening? He should not die. Oh. இரு 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 இரு, நாங்க யாரும் சண்டை போட வரல. சமாதானமா தான் எங்களை கூட்டு போறோம் வந்திருக்கோம். முருகேசா சண்டை போட வரலன்னு சொல்லுவோம். அப்ப மேல்கம் போட வந்திருக்கேன்னு கேட்க. அவன் வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கி ஒரு சின்ன பையில வெட்டுவான். நீங்க எல்லாம் திருவிழால கூத்து பாக்குற மாதிரி ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பாப்பீங்க. அதை பார்த்து நாங்க கை கட்டி நிக்கணுமா? அது ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனையா? அவங்க ஒரு கொலை பண்ணாங்க, நாங்க ஒரு கொலை பண்ணோம். அதான் எங்க விட்டா மொத்த விரும்பலாடே போயிருக்கோம். அதுக்கு நாங்க தான் காரணமா? பஞ்சாயத்துல பேசுனது மீறது யாரியா? பாடுபடுத்திருக்காங்க பாரு. பிரச்சனையும் ஊர் பிரச்சனையும் ஆக கூடாதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். பையன் 4 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் இப்ப நாங்க கேட்கறேன்னு யாருப்பா சொன்னா? குடும்பத்தோட பிரச்சனை நினைச்சீங்கன்னா இதோட விட்டுருங்க. இல்ல இது ஊர் பிரச்சனை தான் ஆகணும் நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேலாவது நம்ம ரெண்டு ஊர் மக்களும் தாயா அன்னைக்கு அந்த ரெண்டு ஊர் ஜனங்களும் சேர்ந்து எடுத்த முடிவால சிவசாமி குடும்பத்துக்கும் வடக்குரா குடும்பத்துக்குமான சண்டை ஊர் கலவரமா ஜாதி பிரச்சனையா ஆகாம குடும்ப தாயோ அம்மையோ பொறுப்பாப்பா இனிமே நீ ஒருத்தர் தான் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி நான் எப்படி பாத்துக்கிட முடியும்? அதெல்லாம் பாப்பா. வடக்கூரா இருந்தா அண்ணனை கொண்டாந்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவனை போலீஸ் ஒன்றும் செய்யல. அவனை கொலை பண்ணதுக்கு நம்ம மட்டும் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? அப்படியே நல்ல தப்பு பண்ணது நான் தானேப்பா. நீ ஏன்பா போற? நானே போறப்பா. நீ ஜெயிலுக்கு போறதுக்கு அலைப்பட்டு நடந்துச்சு. உள்ள இருக்கிற வயக்காடுல அந்த வடக்கூரம் பேர்ல தான் இருக்கு. இன்னும் 10 தலைமுறைக்கு அது போதும். இருந்தாலும் நம்ம கையில இருக்கிற 3 மரக்காப்பாவை படம் கண்ணை ஊத்துச்சு பாரு, அது தப்பு. மாமா எனக்கு தேன் மிட்டாய் வேணும். மச்சான் தாய் கொஞ்சம் அண்ணன் உடம்பு கூட நமக்கு கிடைக்க போலீஸு கோர்ட்டும் உதவி பண்ணல. அது உங்க அண்ணன் செத்ததையே நினைச்சு தாயும் ஒன்னையும் நாங்க 2 பேரும் சரியா பாத்துக்காம விட்டோம். அது எங்க தப்பு?
அடுத்த கேஸ் நம்ம கேஸ் தான் சார் கூப்பிட்டாங்க. உன் கண்ணு முன்னாடி நிறைய தப்பு நடந்துச்சு, அது உனக்கு தெரிஞ்ச வகையில் நீ எதிர்த்த. ஆனா அவனுங்களை எதிர்க்கிறதுக்கு இது ஒண்ணு மட்டும் வழி இல்ல. சிதம்பரம், நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். Wow, what a நீ nice அவங்களை எதிர்த்து message. ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்கார். ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம, பகையை வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணுல பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுறோம், இது ஒண்ணு போததா எல்லாரும் சேர்றதுக்கு. சரிப்பா. Oh. Emotional moment. What a nice movie. Okay. So guys, जैसे कि हमने ये was about to say कि या सो जैसे कि हमने ये असुरन मूवी का भी क्लाइमेक्स सीन देख लिया है, which was again the amp and super fantastic climax scene. How he was fighting against villains for his family, how he did a lot for his family, and like he was the ideal father for the family. Like whatever he need to do, he did that, right? When he was thinking like it can be resolved by just keeping quiet, he was doing that. But when he realized he can't do like it, the situation can't be controlled like this, then he raised his hands and he raised his weapons. He did everything, whatever he can do to protect his family. Like it was such a nice scene, such a fantastic scene, I must say. And the movie in all was such a fantastic movie. Yes, we saw the like discrimination was happening based on their caste and all these things we have seen in throughout the movie. And this is what he told his son, ki you just have to study only if you will be having and if you will be educated and literate, so then only like you can fight with them. Like only that can shut their mouth, and that can shut their like all the wrong things whatever they are doing. And then he sacrificed himself for obviously for his family. So it was such a nice, such a fantastic, such a goosebumps wala scene. I was having full goosebumps on my hands, and I was like, oh my god. Now, like when that Asura theme music came, na, that BGM is something else. Asura, Asura. It was super amazing, right? Like the background music with all those fight scenes and everything was super fun to watch. And yeah, that was it for this movie. I will give this movie 5 out of 5 rating. It was such a fantastic movie to watch. And yeah, that is it for this video. What about you guys? Do you like my reaction? Comment down below if you like this video. Give it a thumbs up. Subscribe my channel. I will see you super soon in any another movie. Till then, bye bye.